டியர் ஸ்டூடெண்ட், அடுத்தது பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ்ஸ். இதனுடைய நன்மைகளை பற்றி நம்ம குறியிலக்கு மேலாண்மையுடைய நன்மைகளை பற்றி நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மேனேஜர் ஆர் இன்வால்வ்ட் in objective setting at various levels of management. Under management by objective and this commitment ensure hard work to achieve them. அதாவது குறிக்கோள் மேலாண்மையுடைய கீழ் மேலாண்மையுடைய பல்வேறு மட்டங்களில் உள்ள குறிக்கோள்களை அமைப்பதில் ஈடுபட்டுள்ளன. இந்த செயல்கள் பார்த்திங்கன்னா கடினமான ஒரு உழைப்பு உறுதி செய்து சாதனை படைக்க இது உதவுகிறது என்பது சொல்கிறாங்க. MBO process help the manager to understand their role in the total organization. அதாவது குறிக்கோளுடைய செயல்முறைகள் மேலாளருக்கு ஒட்டுமொத்த அமைப்பில் தங்களது பங்களிப்பை புரிந்து கொள்ள இது உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மூணாவது பாயிண்ட்ல, மேனேஜர் ரெகக்னைஸ் the need for planning and appropriate the planning. அது திட்டமிடுதலுக்கான தேவையையும் மற்றும் திட்டமிடுதலுக்கான பாராட்டுதலையும் மேலாளர் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பது தான் என்னுடைய மூணாவது பாயிண்டாக இருக்கிறது. அப்போ நாலாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, MBO provide foundations for participative management. Subordinate are also involved in goal setting. அப்போது கோல் செட்டிங்கை நம்ம முன்னாடியே நம்ம அறிவிக்கிறோம். இந்த குறிக்கோள் அடைவதற்கு இந்த பிளான் தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பங்களிப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு அடித்தளத்தை நம்ம அங்கே வழங்கப்பட்டிருக்கு. மேலும் கீழ்நிலை பணியாளருக்கு ஒரு இலக்கு நிர்ணயிக்கிறோம்னு சொல்கிறாங்க. A department does not work at cross purpose with another departments. ஒரு துறை மற்றொரு துறையினுடைய வேலை குறுக்கிடும் நோக்கில் ஈடுபடக்கூடாது. In other words, each department's objectives are consistent with the objectives of the whole organization. அப்போது அந்த ஒரு துறையிலிருந்து இன்னொரு துறை ஈடுபடும் போது வேலை செய்யும்போது அது குறைக்கிடக்கூடாது. வேறு வகையில் கூறுவதனால் ஒவ்வொரு துறையும் குறிக்கோள் ஒட்டுமொத்த அமைப்பினுடைய குறிக்கோள்களோடு ஒத்துப்போகும் வகையில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆறாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, சிஸ்டமேட்டிக் எவாலுவேஷன்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் இஸ் மேட் வித் த ஹெல்ப் ஆஃப் MBO. குறியிலக்கு மேலாண்மைக்கு உதவிடும் செயல்முறை மதிப்பீடு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. செவன்த் பாயிண்ட், MBO gives the criteria of performance. It helps to take corrective action. குறிக்கோளுடைய மேலாண்மையில் செயல்திறன் அளவுகோல்கள் வழங்கப்படுகிறது. இந்த அளவுக்கு தான் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அளவுகோல் இருக்குது. இது சரியான நடவடிக்கையை எடுக்க இது உதவுகிறது. ஒரு அளவுகோல் இருக்குது, அதாவது கிரிட்டீரியா ஆஃப் பர்ஃபார்மன்ஸ். அந்த பர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. டெலிகேஷன்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி இஸ் ஈஸிலி டன் வித் த ஹெல்ப் ஆஃப் MBO. இந்த குறிக்கோளுடைய மேலாண்மை உதவியால் அதிகார பகிர்வு எளிதாக செய்ய முடிகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நைன்த் பாயிண்ட், MBO motivate the workers by job enrichment and makes the job meaningful. குறியிலக்கு மேலாண்மை தொழிலாளர்களினுடைய வேலையை செறிவூட்டும் அளவுக்கு தொழிலாளர்களை உற்சாகப்படுத்துவதோடு அவருடைய வேலையினை அற்புதம் உள்ளதாக உருவாக்க வேண்டும், ஒரு அர்த்தம் உள்ளதாக அது உருவாக்க வேண்டும் என்று அவங்க சொல்லப்படுறாங்க. The responsibility of the worker is fixed through MBO. ஒரு தொழிலுடைய பொறுப்பு இலக்குகளை நிர்ணயிக்கக்கூடிய அளவில் இதனுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. Decisions is taken by the management very quickly. The reason is that each workers
knows the purpose of taking a decisions and does not oppose the decisions. அதாவது எதிர்பார்ப்பவர்களாக இருப்பதில்லை. இதனுடைய அப்ரோச்சஸ் பார்த்தீங்கன்னா அதாவது நோக்கத்தினை வந்து அறிந்தவராக இருப்பவர்கள் முடிவை எதிர்பார்ப்பவராக இருப்பதில்லை. இருந்தாலும் தொழிலாளர்களுடைய முடிவுகள் ஒவ்வொரு தொழிலாளருடைய முடிவுகளை வந்து சிறந்த விரைவாக நடக்கக்கூடியதாக இது இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு முடிவு வந்து கரெக்டாக எடுக்கணும், அந்த முடிவு வந்து குயிக்லி எடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஆமாம், மிக சிறந்த ஒரு முடிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பாயிண்டில். ஸோ இதுதான் வந்து நன்மைகள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் இது வந்து அதுக்கு ஆப்போசிட் தான். அது என்ன, எல்லா முடிவுகளும் குயிக்காக எடுக்கணும், அதனுடைய செயல்பாடுகள் சரியாக இருக்கணும், ஊழியர்களும் உயர்மட்ட ஊழியர்களும் கீழ்மட்ட ஊழியர்களும் வந்து சரியான ஒரு நிலைப்பாடை வந்து கொண்டிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா MBO fails to explain the philosophy. Most of the executive do not know how MBO works, what is MBO and why is MBO necessary, and how participant can benefit by MBO. என்ன இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஷினாகவே இருக்குது எல்லாமே. பெரும்பாலான செயல் நிர்வாகிகள் வந்து குறியிலக்கு மேலாண்மை எவ்வாறு செயல்படுகிறது என்பது பற்றி அறிந்திருப்பதில்லை. இருந்தாலும் அதனுடைய குறியிலக்கு மேலாண்மை என்றால் என்ன, அப்புறம் ஏன் இது வந்து இந்த மேலாண்மை தேவைப்படுது, பங்கேற்பாளர்களுடைய குறிக்கோள்கள் எப்படி இதன் மூலம் வந்து நன்மை அடைய முடியும், இது போன்ற இந்த கருத்துக்களை வந்து இங்கே தத்துவத்தை வந்து விளக்குவதற்கு தோல்வி அடைந்து விடுகிறது. இந்த மாதிரி கேள்வியினால் என்ன ஆகுதுன்னா, ஏன் எதுக்கு அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டு இருக்கும்போது அதனுடைய செயல்பாடுகள் வந்து மங்கி போயிடுது. MBO இஸ் எ டைம் கன்சூமிங் ப்ராசஸ். இந்த குறிக்கோள் என்பது பார்த்திங்கன்னா நேரத்தை எடுத்துக்கொள்ளும் ஒரு முறையாகும். அந்த நேரத்தை வந்து கரெக்டான ப்ராசஸில் நம்ம யூஸ் பண்ணணும். மச் டைம் இஸ் நீடட் பை சீனியர் பீப்புள் ஃபார் ஃப்ரேமிங் த MBO. அதாவது மூத்த ஊழியர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவர்கள் மூலம் என்ன பண்ணணும்னா குறிக்கோளுடைய மேலாண்மை வந்து கட்டமைக்க அதிக நேரம் வந்து தேவைப்படுகிறது. நெக்ஸ்ட் இட் லீட்ஸ் டு ஹெவி எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் ஆல்சோ ரிக்வயர்ஸ் ஹெவி பேப்பர் ஒர்க்ஸ். என்ன சொல்கிறாங்கன்னா, மேலும் அதிக செலவு மற்றும் அதிகமான காகித வேலைகள் வந்து தேவைப்படுது. அதனால் வந்து இந்த வேலையை நான் சரியாக செய்ய முடியாது அப்படின்னு வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜாக சொல்கிறாங்க. அங்கே எல்லாத்தையும் குயிக்காக எடுக்க முடியும்னு சொல்கிறாங்க, இங்கே எடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. MBO emphasizes only the short-term objectives and does not consider the long-term objectives. இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே லாங் டேர்ம் கோல் வந்து அச்சீவ் பண்ணலான்றாங்க, இங்கே ஷார்ட் டேர்ம் கோலுக்கே கொஞ்சம் தயங்குறாங்க. லாங் டேர்ம் கோலெல்லாம் எங்களால் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இங்கே இருக்குது. The status of subordinates is necessary for proper objective stating, but this is not possible in the process of MBO. இதனுடைய குறிக்கோளுடைய மேலாண்மை பற்றி கீழ்நிலை ஊழியர்களுடைய நிலை தகுந்த குறிக்கோளுக்கு ஏற்ப அவசியமாகிறது. ஆனாலும் குறியிலக்கு மேலாண்மைய செயல்பாடுகள் வந்து இது சாத்தியமே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதில் சாத்தியமாக இருக்கிறது, இங்கே சாத்தியம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. MBO is rigid one, அது குறியிலுக்கு வந்து திட்டமான ஒன்றாகன்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து பல்வேறு திட்டங்களை வந்து செயல்படுத்துகிறாங்க. Objectives should be changed according to the changes circumstance external and internal. If it is not done, the planned result cannot be obtained. சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு மாற்றப்படக்கூடிய குறிக்கோள்களை வந்து மாற்றி அமைக்க வேண்டும் என்பது இங்கே சொல்கிறாங்க. ஆனாலும்
அதை செய்யவில்லை என்றால் திட்டமிட்ட முடிவுகளை வந்து பெற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே என்னென்னா எதையுமே இங்கே வந்து சரியாக செய்ய முடியாதுன்னு ஒரு அட்வான்டேஜோடு தான் இவங்க பேசுகிறாங்க. இட்ஸ் நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ் ஆஃப் MBO. பட் த advantages is the positive. Only focus was positive. Life is the positive motivated தான் இருக்கும். நெகட்டிவ் தாட்ஸே இருக்கக்கூடாது. எப்பவுமே நம்ம சப்ஜெக்டில் எடுக்கும்போது பாசிட்டிவான ஒரு விஷயத்தை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். நெகட்டிவான தாட்ஸ் வந்து நம்ம விட்டுடணும் அப்படி. ஓகேங்களா? இதனுடைய MBO அப்படின்னு நம்ம முடிஞ்சிச்சு. மேனேஜ்மெண்ட் பை ஆப்ஜெக்டிவ்ஸ்னால் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ்னால் என்ன, எல்லாமே முடிஞ்சுது. இப்போது அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம மேனேஜ்மெண்ட் பை எக்ஸெப்ஷன்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். விதிவிலக்கு மேலாண்மை அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். மேனேஜ்மெண்ட் பை எக்ஸெப்ஷன்ஸ், மீனிங் ஆஃப் MBE எக்ஸெப்ஷன்ஸ். என்னென்ன எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது? எக்ஸம்ஷன் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, மேனேஜ்மெண்ட் பை எக்ஸம்ஷன்ஸ் இஸ் ஆன் important principles of managerial control suggested by the classical writers and management. It is based on the belief that an attempt to control everything results in controlling nothing. Management by exemptions is a style of business management that focuses on identifying and handling cases that divide from the norms. விதிவிலக்கு மேலாண்மை நிர்வாகத்துடைய கட்டுப்பாடுகளுடைய ஒரு முக்கிய கொள்கையாக பாரம்பரிய எழுத்தாளர்களால் பரிந்துரைக்கப்பட்ட ஒரு மேலாண்மையாக இது செயல்படுகிறது. ஒரு நம்பிக்கையை வந்து அடிப்படையாக கொண்டு எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துவதற்கு ஒரு முயற்சியாகவும் முடிவுகளை ஏதும் கட்டுப்படுத்துவதில்லை. இந்த விதிவிலக்கு மேலாண்மை என்பது பார்த்திங்கன்னா நெறிமுறையிலிருந்து விலகி போகும் நிகழ்ச்சிகளை வந்து பார்த்திங்கன்னா அடையாளம் காணும் மற்றும் கையாளுவதற்கு கவனம் செலுத்துகின்ற ஒரு வணிக நிறுவனமாக இது செயல்படுகிறது. அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முழு கண்ட்ரோலபிளாக இருக்குது. நம்ம விதிவிலக்கு மேலாண்மையில் என்னென்ன பாரம்பரிய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படி எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இங்கே ஒட்டுமொத்தமாக இங்கே செயல்படுத்துகிறாங்க. அது அப்ஜெக்டிவ்ஸ் வந்து அது நோக்கம், அதனுடைய குறிக்கோள்களை வந்து அடையணும். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா அதனுடைய யாருக்கெல்லாம் வந்து எக்ஸம்ஷன் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு செயல்பாடுகளை வந்து இந்த மூலியமாக வந்து தெரியப்படுத்துகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், த ப்ரொடக்ஷன்ஸ் மேனேஜர் established quality control standards wherein 5 defective offer per 100 units of defects does not exceed 5. The supervisors, foreman and subordinates will handle the problem. Whenever there are more than 5 defects, the matters will be reported to the productions manager. உதாரணமாக உற்பத்தி மேலாண்மையில் என்ன சொல்கிறாங்கன்னா, தரக்கட்டுப்பாடு தரவுகளை வந்து நிறுவுகிறார். அதில் வந்து பார்த்திங்கன்னா 100 அலகுகளுக்கு 5 அலகுகள் குறைபாடுகள் அது அனுமதிக்கப்படுகிறது. இப்போது 100 இலக்குகள்னு இருக்குதுன்னா வச்சுக்கோங்க, 100 அலகு ஒரு உற்பத்தி பொருள் இருக்குதுன்னா அதில் 5 மட்டும்தான் வந்து ஏதாவது தவறாக நடப்படலாம், அதாவது தவறாக குறைபாடுகள் ஏற்படலாம். ஆனால் அந்த 5 விட குறைவாக இருக்கும் வரை மேற்பார்வையாளர்கள் முன்னோடிகளாக இருக்க வேண்டும். அந்த பிரச்சனைகளை கையாள்பவர்கள் வந்து 5 அலகுகள் இருக்குதுன்னா அதிகமான குறைபாடுகள் ஏற்பட்டேன் அந்த விவரம் உற்பத்தியாளருக்கு மேலாண்மையாருக்கு தெரிவிக்கப்பட வேண்டும் சொன்னாங்க. ஒரு பொருள் நான் உற்பத்தி பண்ணுறேன்னா, ஒரு 100 பொருள் நான் உற்பத்தி பண்ணுறேன், அதில் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 5 பொருள் வந்து ஒரு குறைபாடு ஏற்படுது, ஏதோ தவறு ஏற்படுது. அப்போ அந்த தவறு வந்து மேலாளர் இருக்காங்க பற்றியா, சூப்பர்வைசருக்கு வந்து நான் தெரியப்படுத்தணும். சார் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இதை சரிப்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரச்சனையை வந்து அங்கே அவர்கிட்ட சொல்லணும்.
அப்போது அவர் சொல்லுவார், அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடக்கணும். அப்போ நடக்கும்போது கீழ்நிலை பணியாளர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த பிரச்சனையை வந்து திருக்கத்திற்கு 5க்கும் குறைவாக இருக்கணும் அப்படின்னு தான் அவங்க பார்ப்பாங்க. பிரச்சனையே இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மேபி அது பிரச்சனையே இருக்கும். எல்லா உற்பத்தி பொருளும் வந்து ஒரு தரக்குறைவு இருக்கும். ஒரு பொருள் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும், இன்னொரு பொருள் பார்த்திங்கன்னா ரொம்ப லோயஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனையை வந்து இது தீர்க்கிறதுக்காக தான் விதிவிலக்கு மேலாண்மை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ விதிவிலக்கூடிய மேலாண்மையுடைய நன்மைகள் பற்றி, அட்வான்டேஜஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பை எக்ஸம்ஷன்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தா, இட் இஸ் சேவ் தட் த டைம் ஆஃப் மேனேஜர்ஸ் because they deal only with exemptional matters. Routine problems are left to subordinates. அதாவது இது மேலாண்மை கூடிய நேரத்தை வந்து சேமிக்கிறது. ஏனெனில் அவர்களுடைய விதிவிலக்கான செயல்முறைகளில் வந்து மட்டுமே கையாள்வார்கள். வழக்கமான பிரச்சனைகள் கீழ்நிலை ஊழியர்கள் வசம் விடப்படுகிறது. ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வருதுன்னா வச்சுங்களேன், ஒரு உற்பத்தி செய்கிற பொருளில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பிரச்சனை வருதுன்னா அது வந்து கீழ்நிலையில் உள்ள ஊழியர்களை விடவும் அதை வந்து ஒப்படைக்கிறாங்க. நீங்களே அதை பார்த்துக்குங்க, அது தீர்வு வந்து நீங்களே வந்து செயல்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டே கொடுத்துட்றாங்க. It focuses managerial attention on major problems. As a result, there is a better utilization of managerial talents and energy. ஒரு முக்கிய பிரச்சனை நிர்வாகப்பதில் வந்து பார்த்திங்கன்னா கவனங்களை செலுத்தப்படுகிறது. இதன் முடிவாக நிர்வாக திறமைகள் மற்றும் ஆற்றல்கள் சிறப்பாக பயன்படுத்தக்கூடியதா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்கணும். நம்ம சின்ன ஒரு பிரச்சனை ஏற்படுதுன்னா அந்த பிரச்சனைக்கான தீர்வு வந்து இது இங்கே காணப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஃபெசிலிட்டேட் delegations of authority, top management, concentration of stages, concentration on strategic decisions and operational decisions are left to the lower levels. There is increase in spans of control. This leads to motivations and development of subordinates. அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அதிகாரி இருக்காங்கன்னா அந்த அதிகாரியுடைய பகிர்வுகள் வந்து எளிமையாக இருக்க வேண்டும். மேல் நிர்வாகம் பொருந்த திட்ட முடிவுகளை வந்து கவனமாக செலுத்தப்படுகிறதா என்பதை வந்து பார்க்கணும். செயல்திறன் முடிவுகள் வந்து சரியாக இருக்குதா, நிர்வாகத்திற்கு அதுவே விடப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே கட்டுப்படுத்தப்பட்ட வீழ்ச்சி எல்லைகளை வந்து அதிகப்படுத்துகிறது. கீழ்நிலை ஊழியர்களை வந்து ஊக்கமளித்து வளர்ச்சி அடைய செய்ய இது உதவியாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஏ technique of separating important information from unimportant one. It focuses management to review past history and study related business data for identifying deviation. There is better use of knowledge of talents, trends, history and available business data. முக்கியமான ஒரு சிக்கல் இருக்குது அப்போனா முக்கியம் இல்லாத தகவலிலிருந்து முக்கியமான தகவல் வந்து பிரிக்கும் ஒரு தொழில்நுட்பமாக இருக்குது. இது கடந்த கால வரலாற்றை ஆய்வு செய்வதற்கு விலகலை வந்து அடையாளம் காண்பதற்கு ஆய்வு தொடர்பான ஒரு வணிக தகவல்களை வந்து இது மதிப்பீடு செய்ய இது உதவியாக இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா போக்குகள் அப்படின்னு சொல்லுவாங்க. போக்குகள் அறிவு, வரலாற்று மற்றும் இதுக்கிடையே வணிக தகவல்கள் வந்து இங்கே சிறப்பாக பயன்படுத்தப்படுகிறது என்பதை வந்து இங்கே தெளிவுபடுத்துகிறாங்க. MBE keeps management alerts to opportunities and threats by identifying critical problem. It can avoid uninformed and
இம்போ இம்பல்சிவ் ஆக்ஷன்ஸ் முக்கிய சிக்கல்களை வந்து கண்டறிவதன் மூலம் வாய்ப்புகளையும் அச்சுறுத்தல்களையும் மேலாண்மை எச்சரிக்கையாக வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விதிவிலக்கு மேலாண்மையில் உதவுகிறது. மேனேஜ்மெண்ட் பை எக்ஸெப்ஷன்ஸ் ப்ரொவைட்ஸ் பெட்டர் ஹேர்ஸ்டிக்ஸ் ஃபார் ஜட்ஜிங் ரிசல்ட்ஸ். இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் இன் அப்ஜெக்டிவ் பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல். விதிவிலக்குடைய சிறப்பான முடிவுகளை வந்து நிர்ணயிக்க சிறந்த அளவுகளாக இது பயன்படுத்த வேண்டும். குறிக்கோள்களை வந்து மதிப்பீடு செய்து அதனுடைய பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய மேலாண்மையில் சொல்லப்பட்டிருக்காங்க. டிஸ்அட்வான்டேஜில் அதனுடைய அதே ஃபாலோட் தான். டிஸ்அட்வான்டேஜில் என்ன சொல்ல வராங்கன்னா, விதிவிலக்கு மேலாண்மையின் முக்கிய குறைபாடுகள் என்னவென்றால், அதனுடைய மேலாளர்கள் மட்டுமே முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டும், அதிகாரத்தை வந்து கொண்டுள்ளன, கீழ்நிலை அதிகாரிகளுக்கு வந்து உற்சாகம் அளிப்பதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, மேலும் பல பிரச்சனைகள் மேற்கொள்ளும் போது அதை தெரிவிக்க கால நேரம் எடுத்துக்கொள்கிறது. இருந்தாலும் நடவடிக்கைகள் வந்து விலகி செல்லும் ஊழியர்களுக்கு நிர்வகிப்பதும் கடினமாக இருக்கிறது. ஏனென்றால் சிக்கல்களை வந்து கருத்தில் கொண்டு நிர்வாகத்தினுடைய பிரச்சனைகள் வந்து தீர்க்க முடியாமல் தோல்வியுற்று புகாருக்கு காரணமாக இது இறுதியான வேலை நீக்கம் செய்யப்படுகிறது என்பது இங்கே தெரியப்படுத்துகிறாங்க. அது அப்படியே ஆப்போசிட் தான். அங்கே எல்லாத்தையும் வந்து தெரியப்படுத்துகிறாங்க, இங்கே தெரியப்படுத்தலை. அவங்க எல்லாருக்கும் ஒரு உரிமையே இருக்குது. இங்கே வந்து கீழ்நிலை ஊழியர்களுக்கு வந்து உரிமையே இல்லாமல் போயிடுது. அதனால் அவங்க வேலை நீக்கம் செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல இருக்குது. இந்த பாடம் சப்ஜெக்ட் முடிஞ்சிச்சு. இதில் இம்பார்ட்டன்ஸ் பார்த்திங்கன்னா, அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து 5 மார்க்கில் அந்த 3 மார்க்கில் 2 மார்க்கில் கேட்பாங்க. அதை கொஞ்சம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.